ஒரு சின்ன குழந்தை இப்பதான் நடப்பழகிற குழந்தைன்னு எடுத்துக்கலாம். தவழ்ந்துகிட்டு இருக்கு, எழுந்து நிக்க முயற்சி பண்ணும். எதையாவது பிடிச்சுக்கிட்டு எப்படியாவது தட்டு தடுமாறி நடந்துடலாம் அப்படின்னு பிடிச்சு எழுந்திருக்க ஆரம்பிக்கும், நடக்க ஆரம்பிக்கும். நடக்க பழகும் பொழுது என்ன ஆகும்? கீழே விழுந்து விழுந்து எழுந்திருக்கும். ஒவ்வொரு தடவை கீழே விழும்பொழுது ஒரு உற்சாகத்தோட சிரிச்சுக்கிட்டே மேல எழுந்திருச்சு நிற்கும். மறுபடியும் கால் எடுத்து முன்னாடி வைக்கும், நடக்க முயற்சி பண்ணும். ஒவ்வொரு தடவையும் கீழே விழும்பொழுது அந்த குழந்தை அழாது. அதாவது எனக்கு நடக்கவே வரல, அப்பா அம்மா ஒழுங்கா நடக்க சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அழாது. அதுதான் நம்ம பிறக்கும் பொழுது நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ஆட்டிடியூட். எதையுமே கத்துக்கணும், எதுவுமே பாசிட்டிவா பார்க்கணும், எல்லா விஷயத்தையும் முயற்சி பண்ணணும், தோற்றாலும் மறுபடியும் எழுந்து நிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஆட்டிடியூட தான் நம்ம எல்லாருமே பிறக்கிறோம், வளர்றோம். ஆனா வளர வளர என்ன ஆகுது? நமக்கு ஏற்படுற சின்ன சின்ன தோல்விகள், நம்மளை கிரிட்டிசைஸ் பண்றவங்க, நம்மளை சுத்தி இருக்கிற சில நெகட்டிவ் என்வாயன்மெண்ட், நமக்கு ஏற்படுகிற சில மனக்கசப்பான விஷயங்கள், இதெல்லாம் பார்த்து பார்த்து இந்த ஆட்டிடியூட் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு மாற ஆரம்பிக்குது. நல்ல பாசிட்டிவா ஆரோக்கியமா இருந்த அந்த ஆட்டிடியூட் கொஞ்சம் கொஞ்சமா அந்த நெகட்டிவ் தாட்ஸ்குள்ள போய் ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூட் அப்படின்றதும் வளர ஆரம்பிக்குது. சில பேர் அதுல இருந்து சீக்கிரமா மீண்டுருவாங்க, சில பேருக்கு அந்த நெகட்டிவ் ஆட்டிடியூட் அப்படின்றது காலம் முழுக்க அப்படியே ஒட்டிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த புத்தகம் ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங் அப்படின்ற புத்தகம் ஜெஃப் கெல்லர் அப்படின்ற ஒரு ஆசிரியர் எழுதினது. ஆட்டிடியூட் எப்படி பாசிட்டிவா மாத்திக்கலாம், ஏன் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. இதுல எனக்கு பிடித்தமான சில விஷயங்கள், அவர் சொன்னதுல எனக்கு பிடித்தமான சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு இருக்கேன். இல்ல ஜெஃப் தொடக்கத்துல சொல்ற ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, யுவர் ஆட்டிடியூட் இஸ் யுவர் விண்டோ டு த வேர்ல்ட் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம வீட்டு அறை, நம்ம வீடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜன்னல்கள் இருக்கும். அந்த ஜன்னல் வழியா தான் நம்ம வெளி உலகத்தை பார்ப்போம். நம்ம வீட்டு ஜன்னல் சுத்தமா இருந்தாதான் வெளி உலகமும் அந்த காட்சிகளும் நமக்கு சுத்தமா இனிமையா அழகா தெரியும். வீட்டு ஜன்னல் நிறைய அழுக்கு இருக்கு, நிறைய தூசி இருக்கு அப்படின்னா அந்த வெளியில இருக்கிற காட்சிகள் நமக்கு எப்படி தெரியும்? அதுவும் அழுக்காதான் தெரியும். அதுவும் அந்த அளவுக்கு இனிமையான ஒரு காட்சியா தெரியாது. உங்களோட அறையோட அந்த ஜன்னலை பொறுத்துதான் வெளி உலகத்தோட அழகு, அந்த இனிமை உங்களுக்கு தெரிய போகுது. அதே மாதிரிதான் உங்களோட வாழ்க்கையோட ஜன்னல் தான் இந்த ஆட்டிடியூட் அப்படின்ற ஒரு விஷயம். அது தூசி இல்லாததாகவும் அழுக்கு இல்லாததாகவும் நீங்க வச்சுக்கிட்டீங்க, பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களை சுத்தி எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாகவும் நல்ல விஷயங்களும் அழகான விஷயங்களும் தெரிய வரும். இல்லைன்னா சுத்தி எவ்வளவுதான் அழகான விஷயங்கள் இருந்தாலும் உங்களுக்கு எல்லாமே தூசி படிந்ததா தான் தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து யூ ஆர் அ ஹியூமன் மேக்னெட் அப்படின்னு ஒரு விஷயம் ஜெஃப் சொல்றாரு. அதாவது இந்த காந்தம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரிதான் நம்மளும். நம்ம 50 கிலோ இருந்தாலும் சரி, 100 கிலோவா இருந்தாலும் சரி, 150 சென்டிமீட்டர் உயரம் இருந்தாலும் சரி, 180 சென்டிமீட்டர் உயரம் இருந்தாலும் சரி, நம்மளே ஒரு காந்தம், ஒரு மேக்னெட் தான். நம்மளோட மொத்த இந்த உருவமே ஒரு மேக்னெட் மாதிரி தான். நம்ம என்ன உள்ள நினைக்கிறோமோ, நம்மளோட தாட்ஸ் என்னவோ, அதாவது டாமினன்ட் தாட்ஸ்னு இதுல ஒரு விஷயம் சொல்றாரு. எது நமக்கு மேலோங்கி நிக்குதோ, எந்த மாதிரியான எண்ணங்கள் நமக்கு மேலோங்கி நிக்குதோ அதை தான் நம்ம அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். எப்படி மேக்னெட் ஒரு விஷயத்தை அட்ராக்ட் பண்ணும், அதே மாதிரிதான் நம்ம ஒரு காந்தமா நம்ம என்ன மாதிரியான எண்ணங்களை நினைச்சுக்கிட்டே இருக்கோமோ மனசுல, அதை தான் நம்மளும் அட்ராக்ட் பண்றோம் அப்படின்னு ஜெஃப் சொல்றாரு. இப்ப நம்ம ஒரு நிமிடம் 2 நிமிடம் மட்டும் ஒரு நல்ல விஷயத்த நினைச்சுக்கிட்டு நம்ம முடிச்சுக்கிட்டு இருக்க மத்த நேரம் எல்லாமே ஒரு நெகட்டிவா நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த நெகட்டிவ் விஷயங்கள் தான் நமக்கு நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ ஜெஃப் இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, பெரும்பாலான நேரம் நல்ல விஷயங்களை நினைச்சுக்கோங்க, கெட்ட விஷயங்கள் வரும், அதை தவிர்க்க முடியாதா. ஆனா உங்களோட டாமினன்ட் தாட்ஸ் அப்படின்றது பெரும்பாலான நேரம் நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது நல்ல ஆரோக்கியமான விஷயங்களை நினைக்க ஆரம்பிங்க. அப்ப அந்த விஷயங்களை நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க, ஒரு காந்தம் மாதிரி அதை நீங்க இழுப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்த விஷயம் ஜெஃப் இந்த புத்தகத்துல சொன்னதுல எனக்கு பிடிச்சது வாட்ச் யுவர் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நீங்க என்ன வார்த்தைகள் பயன்படுத்துறீங்க அப்படின்றதுல நிறைய கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம சொல்லுவோம் இல்லையா, திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அது உண்மையாயிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க பெரியவங்க. அதுதான் இதுல ஜெஃப் சொல்றாரு. அதாவது நீங்க உங்களை பத்தி என்ன திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கீங்களோ, உங்ககிட்டயும் சரி மத்தவங்க கிட்டயும் சரி, உங்களை பத்தி நீங்க என்ன திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கீங்களோ அது உண்மையாறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதனால நீங்க தேர்ந்தெடுக்கிற அந்த வார்த்தைகளை ரொம்ப கவனமா தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஃப்ரெண்டு யாராவது உங்ககிட்ட கேட்கறாங்க, எக்ஸாமுக்கு படிச்சுட்டியா, இன்னும் 2-3 நாள் தானே இருக்கு, எல்லாம் படிச்சுட்டியா அப்படின்னா நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம், உனக்கு என்னை பத்தி தெரியாதா, எவ்வளவு பெரிய சோம்பேறின்னு உனக்கு தெரியாதா, நான் இன்னைக்கா படிக்க போறேன், எக்ஸாமுக்கு முந்தி நான் நைட் தான் படிப்பேன்னு உனக்கு தெரியாதா, நம்மளோட சோம்பேறித்தனத்தை பத்தி உனக்கு தெரியாதான்னு நம்ம சொல்லுவோம். இது ரொம்ப ஜாலியா நண்பர்களுக்குள்ள நம்ம பேசிக்கிற ஒரு விஷயம் தான். ஆனா நாளடைவுல இதை நம்ம நிறைய வருஷங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட், நம்மளோட ஆழ்மனதுக்கு நம்ம என்ன ரெஜிஸ்டர் பண்றோம் அப்படின்னா, எந்த வேலையா இருந்தாலும் நீ கடைசி நிமிஷத்துல தான் செய்வ, ஏன்னா நீ ஒரு சோம்பேறி அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நமக்கே தெரியாம நம்மளோட வார்த்தைகள் இது நம்மளோட ஆழ்மனசுல பதிச்சுக்கிட்டு இருக்கு.
அததான் இதுல ஜெஃப் சொல்றாரு. இனிமே நீங்க உங்களோட வார்த்தைகளை யூஸ் பண்ணும் பொழுது கவனமா யூஸ் பண்ணுங்க. ஏன்னா திரும்ப திரும்ப நீங்க என்ன சொல்றீங்களோ அது உண்மையாயிடும். உங்களோட ஆழ்மனதுல உங்களை பத்தி அதுதான் உண்மைன்னு உங்களோட மனசு நினைச்சிடும். இப்ப யாராவது உங்ககிட்ட எப்படி இருக்க, இப்ப how are you அப்படின்றது வந்து ரொம்ப காமனான, மீண்டும் மீண்டும் நம்ம கிட்ட ஒரு நாளைக்கு யாராவது 2-3 தடவையாவது கேட்பாங்க எப்படி இருக்க அப்படின்ட்டு. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், ஏதோ இருக்கேன், எப்படியோ போகுது, வாழ்க்கை அப்படியே போய்கிட்டு இருக்கு, என்னத்த சொல்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஏதோ இருக்கேன் எப்படியோ போகுது அப்படின்ற வார்த்தைகள்லாம் எதை குறிக்குது, வாழ்க்கை நல்லால ஏதோ இருந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி குறிக்குது. அதுதான் ஜெஃப் இதுல சொல்றாரு. யாராவது இப்படி கேட்கும்பொழுது திரும்ப திரும்ப அதே பதில சொல்லாதீங்க. நல்லா இருக்கேன், நலமா இருக்கேன், எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்கு, ஐ எம் டெரிஃபிக் அப்படின்னு சொல்லுங்க, ஐ எம் டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல்னு சொல்லுங்க. நீங்க எப்படி இருக்கீங்கன்றது வேற விஷயம். ஆனா இந்த வார்த்தைகளை பாசிட்டிவா சொல்ல ஆரம்பிங்க. ஏன்னா பாசிட்டிவான வார்த்தைகள் தான் பாசிட்டிவ் ஆட்டிடியூடை கிரியேட் பண்ணுது. அதனால அந்த வார்த்தைகளுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இப்ப பாரு, இந்த கம்ப்ளைண்ட் மோட், இந்த புகார் சொல்றது, கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி நெகட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுது, இதுல இருந்தெல்லாம் வெளியில வந்துட்டு பாசிட்டிவ் ஆட்டிடியூடுக்கு ரொம்ப முக்கியம் பாசிட்டிவ் வேர்ட்ஸ். அதை வந்து செயல்படுத்த ஆரம்பிங்க அப்படின்னு ஜெஃப் சொல்றாரு. அடுத்து பாசிட்டிவ் ஆட்டிடியூடுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பாசிட்டிவ் மக்களோட நம்மள அசோசியேட் பண்ணிக்கிறது. அதாவது நம்மளை சுத்தி நல்ல எண்ணங்கள் கொண்ட மக்களோட நம்ம இருக்கிறது ரொம்ப அவசியம். எப்படி கண்ணாடியில போய் நம்ம நின்று பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ரிஃப்ளெக்ஷன், நம்மளோட பிம்பம் தெரியும். அதே மாதிரிதான் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க தான் நம்மளோட கேரக்டரோட ஒரு ரிஃப்ளெக்ஷன், ஒரு பிம்பம் அப்படின்னு சொல்றாரு ஜெஃப். போக போக இவங்களோட எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கும் ஒட்டிக்கும், இவங்களோட தாட்ஸ் எல்லாம் நீங்களும் வந்து பிரதிபலிக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ நல்லவங்களோட நீங்க இருந்தீங்க அப்படின்னா நல்ல தாட்ஸ் இருக்கும். ஒரு மிரர் மாதிரி தான், ஒரு கண்ணாடி மாதிரி தான். ஏன்னா 2 வகையான நண்பர்கள், சொந்தக்காரங்க இல்ல தெரிஞ்சவங்க இருப்பாங்க. ஒருத்தங்க வந்து உங்களோட விஷன் அப்படின்னு ஒரு விஷயத்த ஸ்கெட்ச் பண்ணுவாங்க. அதாவது நீங்க ஒரு புள்ளி வச்சீங்கன்னா அதுல கோடு போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு வகையான ஆட்கள் இருப்பாங்க. இன்னொருத்தங்க என்ன இருப்பாங்க அப்படின்னா தே சோக் யுவர் ட்ரீம்ஸ்னு சொல்றாரு. அதாவது நீங்க ஒரு புள்ளி வச்சீங்கன்னா அதை அழிக்கிற வரைக்கும் சும்மா இருக்க மாட்டாங்க, எப்படியாவது அதை அழிச்சு விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. இந்த மாதிரி 2 வகையான மக்கள். பாசிட்டிவ் ஆட்டிடியூட், அதாவது உங்களோட கனவும் ஜெயிக்கணும், உங்களோட சேர்ந்து அவங்களும் நல்ல வகையா ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க. இவங்க வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கிறவங்க. என்னாலும் சரி நீ முன்னாடி போக கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க. நெகட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கிறவங்க. அதனால இந்த மாதிரி இருக்கிற ஆட்களோட நீங்க கொஞ்சம் உங்களோட பழக்கத்தை நிறுத்திக்கிட்டு, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டு, பாசிட்டிவ் ஆட்டிடியூட், பாசிட்டிவான மக்களோட கொஞ்சம் சேர்ந்து பழக ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றாரு ஜெஃப். இப்படி ஆட்டிடியூட் பத்தி நிறைய விஷயங்கள் ஜெஃப் இந்த புத்தகத்துல பேசியிருக்காரு. இதை பத்தின ஒரு கிளாரிட்டி இருக்கணும், ஆட்டிடியூட் எப்படி பாசிட்டிவா ஒரு ஆட்டிடியூட் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா இந்த புத்தகத்தை படிச்சு பாருங்க. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுன்னா நிச்சயமா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்களோட எண்ணங்களை கீழே காமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.